Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல இந்த பிளவுஸ்ல இருக்கிற மோட்டிவ் தான் நம்ம ஆரி ஒர்க் இல்லாம நார்மல் சூயிங் நீடில்ல எப்படி இதை மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம்னா கோல்டன் கலர் ஸ்மால் சைஸ் பீட்ஸ், தென் ஆன்டிக் பீட் பிக் சைஸ், தென் மிரரோட ஃப்ரேம் கிரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் ரவுண்ட் மிரருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தென் டைமண்ட் ஷேப் மிரர். ஸோ அந்த டைமண்ட் ஷேப் மிரருக்காக க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலரில் நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் ஸ்டோன் செயின். இதை யூஸ் பண்ணி இதே மாதிரி அவுட்லுக்கை நம்ம கொண்டு வரலாம். ஃபேப்ரிக்கில் செலக்ட் பண்ணியிருக்கிற இடத்துல இந்த மாதிரி மிரரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிரருக்கு மேலே மிரரோட ஃப்ரேம் வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த மிரரோட ஃப்ரேம் க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட பேக் சைடில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி தென் பர்டிகுலர் இடத்துல நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மிரரை சுற்றி. தென் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி கோல்டன் கலர் ஸ்மால் சைஸ் பீட்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீட்ஸை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 or 5 பீட்ஸை அட்டன் டைமில் எடுத்துட்டு தென் எல்லா ஸ்டிச்சஸும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சைட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ சைட் ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸாக வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஃபேப்ரிக் எடுத்துருக்கோமோ அதே ஃபேப்ரிக்கோட கலரில் நம்ம வந்து த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த பீட் ஒர்க்கை கொடுத்தா மட்டும்தான் நம்ம நல்ல சைட் ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். தட் மீன்ஸ் நம்ம ஃபிட்டாக இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது, வெளியே நீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதனால் அதே கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மிரரை சுற்றி இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி பீட்ஸ் ஒர்க்கால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்டர் பார்ட்டில் ஒவ்வொரு மிரரையும் வந்து நீங்கள் டிவைட் பண்ணுற மாதிரி 4 or 5 பீட்ஸை அட்டன் டைமில் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்து நீங்கள் மிரரை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் மிரரை க்ராஸாக வந்து டிவைட் பண்ணதுக்கப்புறம் இந்த டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு அவுட்லுக் கிடச்சிருக்கு இல்லையா, இதோட டாப் சைடில் நம்ம வந்து டைமண்ட் ஷேப்பில் மிரர் வந்து ஸ்மால் சைஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பர்டிகுலர் கேப் வந்து விட்டுருங்க. பிகாஸ் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் தான் நம்ம இதுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போடுறோம். பிகாஸ் டைமண்ட் ஷேப் மிரருக்குன்னு தனியாக ஃப்ரேம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கேப் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அதோட கார்னர்ஸ் வந்து நம்மளுக்கு மறைஞ்சு போகிற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. இது நார்மலாக இந்த மாதிரி மிரருக்கு நம்ம இந்த ஸ்டிச்சஸ் தான் மேக் பண்ணுவோம். ஃபைனலாக இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி கிடைக்கும். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் நான் எப்படி ஸ்டிச்சஸ் போடுறேன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மிரர் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம வந்து இப்போ ரவுண்ட் ஷேப் மிரரை சுற்றி பீட் இருக்கிற மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மிரரை சுற்றி அதே மாதிரி அதே ஷேப்பில் நீங்கள் அதே கோல்டன் கலர் ஸ்மால் சைஸ் பீட்ஸவே நீங்கள் எடுத்து இதை வந்து ஃபினிஷிங் பண்ணிடுங்க. அப்படி கொடுக்கும்போது ரவுண்ட் ஷேப் மிரரும் டைமண்ட் ஷேப் மிரரும் ஒரே மாதிரி வந்து ஃபினிஷ்ட் ஆகிருக்கும். தென் இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த மிரர் ஒர்க்குக்கு பாட்டம் சைடில் நீங்கள் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டோன் செயினை இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமண்ட் ஷேப்பு கீழே ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுத்த ஹேங்கிங் டைப் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன் செயினை 2 லேயர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது மிரரை வந்து எப்படி பீட்ஸ் வந்து கவர் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த ஸ்டோன் செயினையும் வந்து பீட்ஸ் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் அதே நார்மல் நீடிலே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி தெரிஞ்சுன்னா நீங்கள் ஆரியில் பண்ணுங்கள். பட் ஆரி தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்டோன் செயினை சுற்றி பீட்ஸ் ஒர்க்கால் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அது எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க பீட்ஸ் ஒர்க்கை. தென் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆன்டிக் பீட் அண்ட் ஸ்மால் பீட், அதை வந்து கீழே ஹேங்கிங் டைப் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மாதிரி ஹேங்கிங் டைப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் பிக் சைஸ் பீட்ஸ் வந்து ஆன்டிக் பீட் எடுத்துக்கோங்க. தென் செகண்ட் வந்து கோல்டன் கலர் பீட் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி, ரொம்ப நெருக்கமாக கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கொடுத்து அந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா கீழே பாட்டம் சைடில் நம்ம ஸ்டோன் செயின் கொடுத்து பீட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு கீழே மட்டும் நீங்கள் ஹேங்கிங் டைப் வந்து கொடுத்து இந்த ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பாட்டம் சைடில் எப்படி இதே மாதிரி ஆன்டிக் பீட் அண்ட் ஸ்மால் சைஸ் பீடை வச்சு நம்ம ஹேங்கிங் டைப் கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மேலே டைமண்ட் ஷேப் மிரர் கொடுத்துருக்குல்ல, அந்த மிரரோட மிட் பாயிண்ட்லேயும் நீங்கள் வந்து இதே மாதிரி கொடுங்க. 2 மிரர் வந்து மீட் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதே மாதிரி ஒரு ஹேங்கிங் டைப்பை வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும்.
தென் இதோட டாப் சைடில் ஆன்டிக் பீட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மொத்த டிசைனும் கம்ப்ளீட் ஆகிடும். தென் இதுக்கப்புறம் ஒரு 2 மெத்தட் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக கிடச்சிடும். அதுக்கு என்னென்னா, உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியல அப்படின்னா ஜர்தோசி எடுத்துக்கோங்க. அந்த ஜர்தோசியை 2 லேயர்ஸ்க்கு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் 2 லேயர், லெஃப்ட் சைடில் 2 லேயர். தென் டாப் சைடில் பீட் வந்து சிங்கிளாக கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து சுற்றி நீங்கள் வந்து ஜர்தோசியில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது ஆரி ஒர்க் உங்களுக்கு தெரியலனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவுட்லுக் நல்லாயிருக்கும். தென் டாப் சைடில் ஜர்தோசி வச்சு ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து எப்படின்னா, ஜஸ்ட் ஜர்தோசி வந்து டாப் சைடில் இருந்து ஜஸ்ட் ஒரு பெண்டாகி ஹேங் ஆகிற மாதிரி நீங்கள் வளைச்சி கொடுத்துக்கோங்க. ஸ்டிச்சஸை கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸான ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியலனா இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். அண்ட் செகண்ட் மெத்தட் என்னென்னா, உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இப்போ நம்ம 2 லேயர்ஸுக்கு ஜர்தோசி ஃபார்ம் பண்ணியிருக்கோம்ல, அதே இடத்துல நீங்கள் 2 லேயர்ஸுக்கு ஆரியில் செயின் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் செயின் ஸ்டிச்சால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டாப் சைடில் பீடை சுற்றி செயின் ஸ்டிச்சால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஹோல் ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஆரி ஒர்க் தெரியலனா கூட நார்மல் சூயிங் நீடில் யூஸ் பண்ணியே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மோட்டிஃபை கொண்டு வரலாம். இது நீங்கள் ப்ளவுசஸ்க்கெல்லாம் போடும்போது இதோட ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிவேரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.